கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்தினால் மட்டும்தான் அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நாமே தேடி ஏதேனும் ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி அநேக இடங்களிலே தேடி அங்க கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இங்க கொஞ்சம் சம்பாதிக்கலாம் நம்ம பணங்களை போட்டு முயற்சி செய்தோமானால் அது இழப்பை கொண்டு வந்துவிடும். அப்படியே அது ஆசீர்வாதமா இருந்தாலும் கூட அதிலே நிம்மதி இருக்காது. ஏனென்றால் அதில் சில வேதனைகள் சூழ்ந்துவிடும். ஆக இங்க வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்தால் அதில் வேதனைகள் இருக்காது, ஒரு நாளும் இருக்காது. அதிலே ஒரு நாளும் துன்பம் இருக்காது. அதில் முற்றிலும் இன்பமும் சமாதானமுமே காணப்படும். நாம் யாவரும் இந்த ஆசீர்வாதங்களுக்காக இணைந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாய் இருக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே நிறைவாய் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் அவர்களை சுகமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை சொந்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவித்தார். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு